वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परम आनन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् अदसी पुष्पसङ्गासम् आरनूपुरशोभितं रत्नकङ्कणकेयूरं कृष्णं वन्दे जगद्गुरुम्. ஆன்மீகச்சாரல் மெய்யன்பர்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற பகுதி பகவத்கீதையிலே 12வது அத்தியாயத்திலே 5வது ஸ்லோகத்தை பார்க்க இருக்கிறோம். क्लेशोऽधिकतरस्तेषाम् अव्यक्ताचक्तचेतसाम् अव्यक्तागि गतिर्दुःखं देहवत्पिरवाप्यते. क्लेशोऽधिकतरस्तेषाम् अव्यक्तासक्तचेतसाम् अव्यक्तागि गतिर्दुःखं देहवन्पिरवाप्यते. சென்ற ஸ்லோகத்தினுடைய தொடர்ச்சியும் இதில் வருது. 3வது 4வது ஸ்லோகத்தில் சொன்ன அதே சில விஷயங்கள் பகவான் இதில் சொல்கிறார். அப்போ சச்சித் ஆனந்தமயமான அந்த உருவமற்ற பிரம்மத்தில் அதில் யார் மனசை ஈடுபடுத்துகிறாரோ அந்த மனுஷனுக்கு சாதனையில் உழைப்பும் அதிகமாகும் அப்படின்றா பகவான். ஏன் அப்படின்னு சொன்னாக்க, சில பேர் உடல் மேலே பற்று வச்சிருப்பா, அந்த உடல் பற்றியே பெருசாக நினைப்பா. உருவமற்ற பிரம்மத்தை பற்றி அவளுக்கு கொஞ்சமும் தெரியாது. அதனால் பகவான் சொல்கிறான், சச்சித்தானந்தமயமான அந்த உருவமற்ற பிரம்மத்தில் மனதை ஈடுபடுத்தும் அந்த மனிதர்களுக்கு சாதனையில் உழைப்பு அதிகமாகும். ஏனென்று சொன்னால், உடலில் பற்று உள்ளவர்களால் உருவமற்ற பிரம்ம விஷயமான மார்க்கம், அந்த வழியானது மிகுந்த சிரமத்துடன் அந்த சிரமத்துடன் அவன் அடையத்துக்கு முயற்சி பண்ணணும். அதைத்தான் சொல்கிறான், அவ்வக்த ஆசக்த சேதசாம். அந்த சத்து சித்து ஆனந்தமயமான உருவமற்ற பிரம்மத்தில் மனதை ஈடுபடுத்தும் தேஷாம் அந்த மனிதர்களுக்கு கிளேசகா, கிளேசகான்னா சாதனையில் உழைக்கின்ற அந்த உழைப்பு அதிகதரகா மிக அதிகமாகும். ஹி ஏனெனில் தேவகத்விஹி தேகவத்விஹி, தேகவத்விஹின்னா இந்த தேகத்தம் சரீரத்தை மேலே அவருக்கு பற்று ஜாஸ்தி. அதனால் அவ்வக்தமாக இருக்கக்கூடிய உருவமற்ற அந்த பிரம்ம விஷயங்கள்லே இவருடைய மார்க்கம் எப்படி போகுமா? கதிகி மார்க்கம் துக்கம் மிகுந்த சிரமத்துடன் அவ்வியாப்ததே அடையப்படுகிறது. உடனே கேட்குறான் அர்ஜுனன், பகவானே, இந்த தேஷாம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், அவ்வக்தாசக்த சேதசாம் என்று இந்த சொல் யாரை குறிக்கிறது? நிறையா உழைப்பவாளுக்கு அதிகம் தேவைப்படுதுன்னு சொல்கிறேன். அதனுடைய பதம் என்ன, அதனுடைய பொருள் யாது, தாத்பரியமாக? அதுக்கு பகவான் சொல்கிறான், அர்ஜுனா, இந்த 3வது 4வது ஸ்லோகத்தில் இந்த நிர்குணமான உபாசனையை பற்றி நான் சொன்னேன். அந்த நிர்குண உபாசகர்களுக்கு மனம் என்பது நிர்குணமான உருவமற்ற சச்சித் ஆனந்தமயமான பிரம்மத்திலே அவர்கள் ஈடுபட்டிருப்பார்கள். அதைத்தான் இங்கேயும் சொல்கிறார். அப்போ அவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர்களுக்கு உழைப்பு ரொம்ப அதிகம்.
ஏன்னு கேட்டால் நிர்குண பிரம்மத்தின் தத்துவம் மிகவும் ஆழ்ந்தது. அந்த அவருடைய புத்தி எப்படி இருக்குமா, சுத்தமாகவும் ஸ்திரமாகவும் கூர்மையாகவும் இருக்க வேண்டும். அதாவது பூஜை பண்ணுற கூட ஆற்றுல கூட இந்த பூஜை பண்ணும்பொழுது வேறு சிந்தனைகள் வேறு இடத்துல நமக்கு போகக்கூடாது. நம்மளுடைய சொந்த விஷயங்கள்லாம் பூஜைக்கு நடுவில் பேசக்கூடாது. அந்த மனசு அப்படியே பூஜையில் ஒன்றணும். அப்போ அந்த புத்தி எப்படி இருக்குன்னா சுத்தமாக இருக்கணுமா, அந்த புத்தி ஸ்திரமாக இருக்கணுமா, அந்த புத்தி கூர்மையாக இருக்கணும் அப்படின்றான். அவர்களுக்கு தேகத்திலே அபிமானம் இருக்கக்கூடாது. அப்படி இருப்பவர்களால்தான் அந்த பரபிரம்மத்தை அறிய முடியும். அது சாதாரண மனிதர்களின் அறிவுக்கு அப்பாற்பட்டமான ஒரு விஷயம். அது அவர்களுக்கு எட்டாது. ஆகவே பகவான் சொல்கிறான், அர்ஜுனா கேட்டுக்கொள், நிர்குண உபாசகர்களுக்கு சாதனின் ஆரம்ப காலத்திலே உழைப்பு அதிகமாகத்தான் இருக்கும். இப்போ உடனே அர்ஜுனன் கேட்குறான், கிருஷ்ணா, உருவமற்ற பிரம்மத்தை உபாசிக்கும் மார்க்கம் உடலில் பற்றுள்ளவர்களால் மிகவும் கஷ்டப்பட்டு அடையப்படுகிறது என்று நீ கூறுவதின் கருத்து என்ன? பகவான் பதில் சொல்கிறான், கடினமான உழைப்பு வேண்டும் என்பது காரணம் என்னன்னு சொன்னால், அப்போ அதை அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உடம்பு சிறசிலேந்து பாதம் வரைக்கும் பரவி இருக்கணும். அந்த நம்மளுடைய சரீரம் பூரா அந்த தேகத்தினுடைய பற்றை விட்டு நான் எனது என்றும் அந்த பற்றெல்லாம் போன பிறகு அப்போ நிர்குண பிரம்மத்தை பற்றி அந்த தத்துவத்தை புரிந்து கொள்ள மிக கடினமாக ஆகும். ஆகினாலே பகவான் சொல்கிறான், இந்த திருவள்ளுவர் கூட சொல்லுவான், பற்றுக்கு பற்றற்றான் அப்பற்றை என்று. ஆக நம்முடைய பற்றெல்லாம் யாருக்கிட்ட இருக்கணும் அப்படின்னா அந்த பரமாத்மாவிட்ட பற்று இருக்கணும். சரீர தேகத்தை பற்றை விட நாம் பரமாத்மாவிட்ட வைத்த பற்று தான் ரொம்ப அது அடையறதுக்கு ஒரு சிரமமான விஷயம். அதுக்கு தனியாக உழைக்கணும் அப்படின்னு பகவான் சொல்கிறான். சுந்தரமூர்த்தி நாயனார் கூட இதை தேவாரத்தில் அவர் பாடியிருக்கார். மற்ற பற்றனக்கின்று நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன், கற்றவர் தொழுதேத்தும் சீர் கரையூரில் பாண்டி கொடுமுடி, நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமசிவாயவே. பரமேஸ்வரா, இது எல்லாமே இந்த தேகப்பட்டில் இருந்தால் கூட என்னுடைய நாக்கு மட்டும் உன்னுடைய சிவநாமத்தை சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை பண்ணுறார். அதுதான் இங்கே பகவான் சொல்கிறான். அதனாலே உடல் பற்று உள்ளவர்களாலே அந்த நிலையை அவ்வளோ சீக்கிரம் அடைய முடியாது. அது அடைவதற்கு அந்த உடல் பற்றை விட்டுவிட்டால் அவனுடைய உழைப்பு பரமாத்மாவை அடைய வேண்டும் என்ற எண்ணமே ஒரு கடினமான உழைப்பு. அந்த சரீரத்தின் மேல் இருக்கிற அந்த பாவத்தை விட்டுட்டு பரமாத்மா மேல் இருக்கிற அந்த அவருடைய திருவடியை மனசில் பற்றி கொள்ள வேண்டும். அப்போ ஏன் இங்கே அதிகமான உழைப்பு அப்படின்னு அர்ஜுனன் கேட்குறான். கிருஷ்ணா, இந்த அவ்யக்த உபாசனைக்கு அதிக உழைப்பு வேண்டும் என்று நீ சொல்கிறாய். 9வது அத்தியாயத்தில் கூட 2வது ஸ்லோகத்தில் கத்தும் சுசுகம் என்ற சொற்களால் ஞானம் விஞ்ஞானம் பெறுவது எளிது என்று நீ கூறியிருக்கிறாய். 4, 5, 6, 6வது ஸ்லோகங்களிலும் அந்த அவ்யக்தம் பற்றி நீ கூறியிருக்கிறாய். இந்த இரண்டுக்கும் கிருஷ்ணா எனக்கு ஏதோ ஒரு முரண்பாடு இருப்பது போல தோன்றுகிறது. அதனால எனக்கு கொஞ்சம் நல்லா இதை புரியும்படி சொல்லு கிருஷ்ணா. பகவான் சொல்கிறான், ஸ்ரீகிருஷ்ணன், அர்ஜுனா, இதில் முரண்பாடு எதுவும் இல்லை. அப்போது 9வது அத்தியாயத்தில் நான் சொன்ன விஷயம் ஞானம் விஞ்ஞானம் என்ற சொற்கள் அந்த சகுணஸ்வரூபமான பகவானுடைய குணங்கள், பகவானுடைய பிரபாவங்கள், பகவானுடைய தத்துவங்கள் அதில் குறிப்பாக சொல்கின்றன.
அப்போ அந்த இடத்துல சகுணமான உருவமற்ற பிரம்மத்தின் உபாசனை தான் செய்வதற்கு எளிதானது என்று கூறினேன். அந்த அவ்யக்த என்று சொல் இருக்கிறதே, அது சகுணமான ஆனால் உருவமற்ற ஒரு சுரூபத்தை குறிக்கின்ற சொல். அதனால்தான் அந்த சுரூபம் உலகத்துள்ள எல்லா உயிரினங்களையும் தாங்குகின்றது, காப்பாற்றுகின்றது, எங்கும் நிறைந்ததாக இருக்கிறது. ஆக எதன் தொடர்புமின்றியே எல்லாவற்றையும் படைப்பது முதலிய செயல்களை செய்வது என்றெல்லாம் சொன்னேன். ஆனால் இங்கோ நிர்குண நிராகார பிரம்மத்தின் உபாசனை தேகாபிமானம் உள்ளவர்களுக்கு கடினமானது என்பதை புரிந்துகொள் அப்படின்னு சொல்கிறார். உடனே கேட்குறாவன், அப்போ நிர்குண உபாசன் முறையை கூறி இந்த பரமாத்மாவை அடைஞ்சுட்டா முடிவில்லாத ஆனந்தம் பெறலாம் என்று நீ சொல்கிறாய். இதற்கு ஒன்றுக்கொன்று எப்படி பொருந்தும் கிருஷ்ணா? அதற்கு பகவான் சொல்கிறான், அர்ஜுனா, அங்கே சகல பாவங்களும் ரஜோகுணம் தமோகுணம் நசிந்து போய் பிரம்மமாகிவிட்ட மனிதரை பற்றி, அதாவது மனுஷனுக்கு 3 விதமான குணங்கள் உண்டு. மனுஷனிடத்தில் 6 பகைவர்கள் இருக்கிறார்கள். இது ஒரு 9ம் போகணும். காம குரோத லோப மோகம் மதம் ஆச்சரியம் என்ற 6 பகைவர்கள், ஆணவமலம் கண்மமலம் மாயாமலம் என்ற 3 மனங்கள். ஆக இந்த 6 3 9 போயிடுச்சினாலே அப்போ எல்லா குணங்களும் நீங்கி அவன் நல்ல மனுஷனாக ஆயிடுறான். ஆக தேகத்தில் பற்றிருக்கிறவர்களுக்கு இதெல்லாம் நடக்காது. ஆகமாக இதெல்லாம் விட்டவர்களுக்கு அவர்கள் சுகமான பிரம்மத்தை அடைவார்கள். அப்போ உடனே அர்ஜுனன் கேட்குறான், கிருஷ்ணா, நிர்குண உபாசகர்களுக்கு மட்டும்தான் சாதனை புரியும் காலத்தில் அதுக்கு அதிக உழைப்பு வேண்டுமா? அது மாதிரி சகுன உபாசகர்களுக்கு வேண்டாமா அப்படின்னு இந்த கேள்வியை கேட்டான். அப்போ பகவான் சொல்கிறான், அர்ஜுனா, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். சகுன உபாசகர்களுக்கு உழைப்பு தேவையில்லை. ஏன்னா அது சகுன உபாசனை என்பது சத்வகுணமாக இருக்கக்கூடியது. நம்ம குணங்கள்லே 3 குணம் உண்டு. சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். ரஜோகுணம் எங்கே இருக்குன்னா தேசத்தை மிலிட்ரியில் இருக்கிறவர்களுக்குலாம் ரஜோகுணம் வேண்டும். அங்கே போய் நம்ம சத்வகுணம் பேச முடியாது. அப்புறம் தமோகுணம் அது எதுக்கு லாய்க்கில்லை, அது ரொம்ப சோம்பேறி. கும்பகர்ணன் தான் பகவான்கிட்ட வரம் பார்க்கும்பொழுது நீண்ட நாள் நம்ம வாழணும் அப்படின்னு நினச்சிட்டு போனான். அப்போ நிரந்தரத்துவன் கேட்கறதுக்கு சரஸ்வதி நாக்கில் உட்காந்துட்டா, நித்ரத்துவன் கேட்டுட்டான். 6 மாதம் தூங்குவான், 6 மாதம் முடிச்சுட்டு இருப்பான். அப்போ அந்த சகுணம் சத்வகுணம் உள்ளவர்களுக்கு அவர்கள் எப்போதும் சாதுக்களோட அவர்களுக்கு தொடர்பு இருக்கும். அதனால தான் சாது சங்கம் என்று சொன்னார்கள். ராமலிங்க சுவாமிகள் இதை கொஞ்சம் விளக்கமாக வித்தியாசமாக சொன்னார். சமரச சுத்த சன்மார்க்கம், எல்லாரும் பகவான் அனுபவிக்கணும். சன்மார்க்கம்னாலே சத்வகுணம் சகுணகுணம் வந்தவாளுக்கு தான் சன்மார்க்க நெறி வரும். ஆகினாலே அந்த சகுன உபாசனை அது மிக எளிதானது அர்ஜுனா. அவர்கள் எதை சென்றாலும் பகவான் மேலே போட்டுருவா. எல்லாமே பகவத் சங்கல்பம் அப்படின்னு சொல்லுவா. எல்லாம் பகவானிடத்திலே அவர்கள் எந்த காரியத்தையும் ஒப்படைத்து விடுவார்கள். அதனாலே பகவான் ஒப்படைச்சாச்சுன்னா பகவான் எப்பொழுதும் அவளோட இருக்க. வேறு அவர்களுக்கு தேகாபிமானம்ல கிடையாது. அதனால் பகவானே அவளுக்கு எல்லா விதமான உதவிகளும் செஞ்சிடுவான். அப்படி இருக்கும்போது அர்ஜுனா, அவர்களுக்கே சிரமம் ஏற்படுகிறது என்று பகவான் பதில் சொன்னான். அப்போ இந்த ஸ்லோகத்தில் நிர்குண நிராகார உபாசனைகள் அந்த தேகாபிமானிகள் பரமாத்மாவை அடிவது கடினம் என்று கூறி
அதன் பிறகு பகவான் 2 ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, 2 ஸ்லோகங்கள் அடுத்து சொல்கிற ஸ்லோகங்களில் சகுண பரமேஸ்வரோட உபாசனையினாலே பரமாத்மாவை விரைவாகவும் எளிதாகவும் அடையலாம் என்று சொல்லி இப்படி அர்ஜுனுக்கு பதில் சொல்லி பகவான் இதை நிறைவு செய்கிறார். இதன் தொடர்பு நிகழும். நன்றி. கணபதிதாசன்.